தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 34 முதல் 44 வரை உள்ள திருவாக்கியங்கள். 34வது வாக்கியம். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். நாம் பார்க்கின்றோம், இயேசு பரிவு கொள்வது. நம்முடைய தெய்வம் பரிவு கொள்கிற தெய்வம் தான் ஒழிய சபிக்கிற தெய்வம் அல்ல, நம்மளை வேதனைப்படுத்துகிற தெய்வமோ காயப்படுத்துகிற தெய்வம் அல்ல. இதற்காக தெய்வம் பரிவு கொள்கின்றார். ஆயிரில்லா ஆடுகள் போல் இவர்கள் இருக்கிறார். அந்த இவர்கள் என்பது யார்? நீங்களும் நானும். அப்போ நம்மை வழி நடத்துவதற்கோ நமக்கு கற்றுத்தருவதற்கோ சரியான ஆட்கள் அங்கே இல்லை. தலைமைத்துவம் ஒழுங்காக அங்கே இருப்பதில்லை. அதே மாதிரி நன்மை எது தீமை என்பது அங்கு இல்லை. மக்கள் தெரியாமல் போய்விடுகிறது. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்று அது தெரியவில்லை. பாவம் எப்படி வருகிறது, எந்த சூழல் கடந்து வருகிறது, அந்த பாவத்திலிருந்து எவ்வாறு நான் தப்பிக்க வேண்டும், பாவம் செய்யாமல் எப்படி நான் வாழ வேண்டும் என்பது அவர்கள் அறிவதில்லை. கண் போன போக்கிலே போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி போன காரணத்தினால் பல திண்மைகளுக்கு அவர்கள் அடிமையாகிவிடுகிறார்கள். எது தேவை, எது அத்தியாவசியம் என்று அறியாமல் வாழ்கிறார்கள். அப்படி இருக்கிற சூழலில் இந்த உலகத்தில் எப்படி நாம் வாழ வேண்டும், இந்த மனித குலத்தில் எப்படி வாழ வேண்டும், மனித சமுதாயத்தில் எப்படி வாழ வேண்டும், மனிதத்துக்கு ஏற்றபடி மனித புண்ணியத்துக்கு ஏற்றபடி எப்படி வாழ வேண்டும் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்கள். அப்படி என்றால் நீயும் நானும் நம்மை பார்த்து தெய்வம் பரிவு கொள்கின்றார். அப்போ மனித நேயத்தை மறந்து கொண்டு, மனித மாண்பை மறந்து கொண்டு, மனித போர்வையில் மிருகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உன்னையும் என்னையும் பார்த்து என்ன சொல்கிற வார்த்தை? இந்த மக்கள் மீது நான் பரிவு கொள்கின்றேன். அப்போ பரிவு கொள்வது மட்டும் இல்லாமல் அதுக்கு என்ன செய்கிறார்? கற்றுத்தருகின்றார். எப்படி கற்றுத்தருகின்றார்? அதன் இறை வார்த்தை. அப்போ நீங்களும் நானும் இறை வார்த்தையை படிக்கின்ற சமயத்தில் தெய்வம் நமக்கு எவ்வாறு கற்றுத்தருகிறார் என்பது நமக்கு தெரிய வரும். இந்த மனித சமுதாயத்தில் எப்படி நான் வாழ வேண்டும், பாவம் இல்லாமல் நான் எப்படி வாழ வேண்டும் என்பதெல்லாம் தெய்வம் நமக்கு இந்த இறை வார்த்தை வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ நான் செய்த ஒரு காரியங்கள், இந்த நாட்களில் இறை வார்த்தை படிப்போம். இதோ இந்த புதிய ஆண்டில் காலடி வைத்திருக்க நீங்கள் நானும் நம் தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, தினந்தோறும் நான் ஒரு வார்த்தையாவது ஒரு வசனமாவது நான் தினந்தோறும் படிக்கின்றேன் என்று நம் தீர்மானம் எடுத்துக்கொண்டு அதுக்கேற்றபடி நாம் வாழ்வோம். நிச்சயமாக தெய்வம் நம்மை வழிநடத்துவார். பாவத்திலிருந்து, எல்லா பாவத்திலிருந்தும் நம்மளால் அங்கே தப்பித்து நல்ல ஒரு வாழ்க்கை, மனித நேயத்துக்கு ஏற்றபடியே, மனித மாண்புக்கு ஏற்றபடியே தெய்வம் விரும்புகிற வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். அதற்கான கிருபையை கேட்டு மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, விசேஷமும் பாதத்தில் எங்களை நாங்கள் விட்டு தருகின்றோம். நீ விரும்புகிற நாங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்கள் சக்தியை தந்தில்லும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.